ஸ்கூல், காலேஜ் எல்லாம் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஆண்கள் பெரும்பான்மையா பெண்கள அப்யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பெண்கள ஆண்களும் அந்த சர்ஸும் வந்து அப்யூஸ் பண்றது. இந்த மாதிரியான விஷயங்கள இப்ப நம்ம நியூஸ்லலாம் அதிகமா பார்க்குறோம். ஸோ, இதுல வந்து இந்த கான்செப்ட் எப்படி பொருந்தும் அப்படின்றத நான் சொல்றேன். யாரு ரொம்ப ஆல்கலினா இருக்காங்களோ, யாரு ரொம்ப காட்டுத்தன்மையோட நல்ல இன்னசென்ட்டா இருக்காங்களோ, அந்த பெண்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆபத்து அதிகமா இருக்கும். அவங்க நல்லவங்க தான், எவால்வ்டு தான். ஆனா, அவங்கள மத்தவங்களுக்கு பிடிக்காது. ஏன் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னு நான் முன்னாடி இருந்த வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது, அவங்கள இவங்க வெறுப்பாங்க. காரணமே இல்லாம வெறுப்பாங்க. ஸோ இப்படி வெறுக்கும்போது, இவங்க அவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்கணும், அதுல வந்து ரசிக்கணும். அதனால கிடைக்கக்கூடிய டோப்பமைன் அது மேல வந்து இவங்களுக்கு ஈர்ப்பு அதிகமா ஏற்பட்டு, அசிடிக்கா இருக்கக்கூடிய ஆண்களும், பெண்களுமே இந்த பதின்ம பருவத்துல இருக்கக்கூடியவங்க, அந்த ஆல்கலைனா இருக்க ஒரு பெண்ணையோ, ஆணையோ யார் வேணா இருக்கலாம். ஆல்கலைன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இன்னசென்ட்டா இருப்பாங்க. இன்னொரு விஷயம் அவங்க ஸ்பெக்ஸ் போட்டிருக்கலாம். கொஞ்சம் விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருக்கக்கூடும். அப்புறம் பூசண மாதிரியான உடல் அமைப்பு இருக்கும். ரொம்ப ஒல்லியான உடல் அமைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ வெயிட் ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படின்னாலே அவங்க வந்து ஆல்கலின் அந்த மாதிரி இருக்காங்க. அப்புறம் சிறுமையான எந்த குணமும் அவங்க கிட்ட இருந்து வெளிப்படலை அப்படின்னா, பின்னாடி பேசுறது, அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வரலன்னா அந்த ஆணோ பெண்ணோ தான் ஆல்கலின்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கிறவங்களே இவங்களுக்கு பிடிக்காது. ராகிங் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ராகிங் பண்ணுவாங்க. அப்புறம் பின்னாடி ஏதாவது பேசுறது, அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி அதை பார்த்து ரசிக்கிறது, இப்படி ஆரம்பிச்சு அதன் பிறகு இந்த கெமிக்கல் ஈக்குலிபிரியம், எனர்ஜி ஈக்குலிபிரியமால ஆகக்கூடிய இந்த அலைன்மெண்ட் எப்படி போகும் அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணை வேறு விதமா அவங்க எல்லாரும் சேர்ந்து அபியூஸ் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு அந்த போதையை கொண்டு போய் நிறுத்தும். அந்த டோபமைன் கொடுக்கக்கூடிய அந்த போதை வந்து இன்னொருத்தங்களை எவ்வளவு வேணா அபியூஸ் பண்ணலாம். அவங்க தாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதனால எவ்வளவு வேணா அவங்களை அபியூஸ் பண்ணலான்ற அளவுக்கு இந்த ஆண்களும் பெண்களும் போகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இந்த பெண்களும் இவங்க கூட நிற்பாங்க. பதின்ம பருவத்துல பெண்களுக்குமே என்ன ஆகும், பெண்களுக்குமே அமிலம் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு, குணம் வந்து கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பெண்ணுக்கு எதிராக பெண்ணே நிற்கும் போது ஆண்களுக்கு தைரியம் இன்னும் அதிகமா வரும். கெட்ட விஷயத்த பேஷனட்டா செய்வாங்க டீனேஜ்ல, அட்லசன்ஸ் ஏஜ்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்ணை அபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ல ஏதோ ஒரு இடத்துல நடக்குது, ஆஃபீஸ்ல கூட நடக்கலாம். பெரும்பான்மையா அதிகமா அமிலத்தன்மை வாய்ந்த மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இது பொதுவா நடக்கக்கூடும். கூட்டமான மக்கள் ஒரு தனி நபரை வந்து கஷ்டப்படுத்துறது, டார்ச்சர் பண்றது, அவங்களுக்கு பின்னாடி பல வேலைகள் செஞ்சு அவங்களை துன்புறுத்தி பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னா அந்த நபர், பாதிக்கப்படக்கூடிய நபர் ஆல்கலீனா இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல குணம் இருக்கும். இவங்க எல்லாரையும் விட அவங்க வித்தியாசமா இருப்பாங்க. அந்த வித்தியாசம் அவங்கள வந்து என்ன பண்ண வைக்கும், இந்த மாதிரியான செயல்களுக்கு உட்பட வைக்கும். இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இது கெமிக்கல் ஈக்குலிபிரியமால நடக்கக்கூடிய ஒரு அலைன்மெண்ட். எப்பவுமே ஒரு கூட்டத்துல ஒருத்தவங்க வித்தியாசமா இருந்தா அவங்களை எல்லாம் மற்ற மிருகங்கள் என்ன பண்ணும், அடிச்சு விரட்டிடும். அதே மாதிரிதான் இவங்களுக்கு அந்த நாகரீகம் அந்த இடத்துல மறந்து போயிடும். மக்கள் எவ்வளவு நாகரீகமா வாழ்ந்தாலும் சரி, தான் மரபுல அத்தனை பெரிய ஆட்கள் வந்து வாழ்ந்து அவங்க ரத்தத்துல இலக்கணம் எழுதி விட்டுட்டு போனாலும், அந்த மரபே கடத்தப்பட்டு இவங்க அதற்கான உடலை எடுத்தாலும் க்ஷண நேரத்துல மிருகத்தன்மை வெளியில வரும். ஸோ அதனால பார்த்து இருங்க. கூட இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்களை அப்படி தொந்தரவு பண்றாங்கன்னா கை கட்டி வாய்ப்புத்தி இருக்காதீங்க. ஒரு நல்லவனோட அமைதி ரொம்ப பெரிய ஒரு கெட்டதுக்கு வழிவகுக்கும். அது திருப்பி திருப்பி நீட்சியதா ஏற்படுத்திட்டே இருக்கும். இந்த சொசைட்டில எதை நாம எண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை திருப்பி திருப்பி நடத்துறதுக்கான வழிவகை தான் செய்யும். அங்க இருக்கிறவங்க மத்தியில நீங்களும் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது தப்பு அப்படின்னு தோணுதுன்னா, தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க. அவங்க தன்னிலை அறியாம போயிட்டாங்க. அவங்க கெட்டவங்க கிடையாது. உண்மையை சொல்றேன், அவங்க கெட்டவங்க கிடையாது. அவங்களுக்கு அது ஒரு நோய் மாதிரி, அந்த டைம்ல அந்த நோய் வரும். அதனால அவங்க அப்படி நடந்துப்பாங்க. அவங்க பேலன்ஸ்டா இல்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னா ஓப்பனா பேசுங்க. அந்த மாதிரி தனியா இருக்க நபருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயோ எந்த ஒரு கம்பெனிலயோ நீங்க இத்தனை பேரை ஹையர் பண்றீங்க, இத்தனை பேர் வந்து படிக்கிறாங்கன்னா
அவங்களுக்கு அங்க மென்டல் பீஸ் இருக்கான்னு பாருங்க. அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ வந்து கிரியேட் பண்ண தவறாதீங்க. ஒரு ரீக்ரியேஷனல் ஏரியா இருக்கட்டும், ஆஃபீஸ்ல டாக்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல மொராலிட்டிக்கு கிளாஸ் இருக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஹாப்பியா சந்தோஷமா நல்ல விஷயங்களை மட்டுமே அவங்க கேட்குற மாதிரி ஒரு பீரியட் அவங்களுக்கு இருக்கிறதா இருக்கட்டும், மாரல் சயின்ஸ் ஒரு கிளாஸா இருக்கட்டும், ஏதோ ஒன்று ஒரு புது இனிஷியேட்டிவ் தயவு செஞ்சு எடுங்க. இது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா இந்த இனிஷியேட்டிவ் சொசைட்டியை வேற லெவல்ல மாத்தி அமைச்சிடும். ஸோ இன்னைக்கு யார் யாரெல்லாம் அடலசன்ஸ் ஏஜ்ல இருக்காங்களோ அவங்க தான் நாளைய சொசைட்டி. எல்லாருமே தங்களை தாங்க செல்ஃப் ப்ரோக்ராமிங் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. செல்ஃப் ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணணுன்றதை நான் அடுத்து வர வீடியோஸ்ல எல்லாம் போடுறேன். அதே மாதிரி மற்றவங்களும் முடிஞ்ச அளவுக்கு இனிஷியேட்டிவ் எடுங்க. நன்றி. லவ் இஸ் காட்.